ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2021 ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை பிடித்த பிறகு பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத குழுக்கள் அதிக பலம் பெற்றுள்ளன. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான டூரன் கோடி என்கிற எல்லையை ஆயுத குழுக்கள் அங்கீகரிக்க மறுக்கின்றன. அங்குள்ள எல்லையோர வேலிகளை அகற்றுவது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் அரசையும் ராணுவத்தையும் தங்களது இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தெரிக்கி தலிபான் அமைப்பினர் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள வடக்கு வசீரிஸ்தான் பகுதியில் பயங்கரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர். இதில் 16 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள மிரான்ஷா பகுதியில் ராணுவ வீரர்கள் தங்களது வாகன அணிவகுப்பில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ரிக்ஷாவை ஓட்டி வந்த தற்கொலைப்படை பயங்கரவாதி ராணுவ வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதி வெடிக்க செய்தான். இதில் ராணுவ வாகனம், அதன் அருகில் இருந்த செக் போஸ்ட், மதரசா கட்டடம் என அனைத்தும் சிதறி தரைமட்டமானது. ராணுவ வாகனம் சுக்குநூறாகி கிடந்தது. சம்பவ இடத்திலேயே பல வீரர்கள் இறந்தனர். குண்டுவெடிப்பின் தாக்கத்தால் அருகே இருந்த குடியிருப்புகளும் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் 29 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதால் இறப்பு எண்ணிக்கை அதிகமாகும் என அஞ்சப்படுகிறது. குண்டுவெடிப்பு நடந்த பகுதியிலிருந்து பொதுமக்களும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட தெரிக்கி தலிபான் அமைப்புடன் தொடர்புடைய ஹபீஸ் குல் பகதூர் குழுவினர் பொறுப்பேற்றுள்ளனர். தாக்குதல் நடந்த பகுதியை ராணுவம் முழுமையாக சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் வேளையில் இந்த சம்பவம் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.